வெல்கம் டு செந்திவாஸ் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாட்டர்டே எடுத்த வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். சாட்டர்டே பசங்களுக்குலாம் லீவு அப்படிங்கிறதுனால லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். 8 o'clock மேலே தான் எழுந்திரிச்சோம். அதுக்கப்புறம் வெண்பொங்கல் சாம்பார்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு. ஆஃப்டர்நூன்லேருந்து தான் நான் விளாக் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி நான் ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் பசலைக்கீரை போட்டு பருப்பு கூட்டுலாம் பண்ணியிருந்தேன். இந்த பசலைக்கீரை பருப்பு கூட்டு நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் எப்படி பண்ணுவேனோ அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரீயாக இருக்கும்போது ஷார்ட்ஸ் வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் முள்ளங்கி பொரியல் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் போட்டு வறுவல் பண்ணியிருந்தேன். உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவலுக்கு சட்டியில் ஆயில் விட்டுக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் சோம்பு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். பூண்டு இடித்து போட்டுக்கிட்டேன் வாய்வு எடுக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அது கூட வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சிக்கன் 65 பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் வேக வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வேக வச்ச பச்சை பட்டாணியும் அது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா மசாலா போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெசிபி தான் இது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில். சிக்கன் 65 பொடி சேர்க்குறதுனால கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வீட்டில் பசங்க இந்த புதினா செடி வளர்க்குறாங்க. இது ஒரு வாரம் கிட்ட புதினா இலையெல்லாம் ஆஞ்சிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் மண்ணில் எடுத்து வச்சதுக்கப்புறம் நல்லாவே செட் ஆயிடுச்சு. சூப்பராக வளர்ந்துருந்துச்சு இந்த புதினா செடி. அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கே. அதுதான் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் பசலைக்கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு, எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் முள்ளங்கி இந்த மாதிரி வேக வச்சுட்டு நம்ம பொரியல் பண்ணோம்னா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் தேங்காய், அதுக்கப்புறம் வரமிளகா, சீரகம் கொஞ்சம் போட்டு மிக்சியில் நல்லா ரிவர்ஸில் கொடுத்து சுற்றி எடுத்து வச்சுக்க போகிறேன். முள்ளங்கியை நல்லா வேக வச்சு எடுத்து அதை நம்ம தாளிக்கணும். அதுக்கு சட்டியில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதுக்கு கடுகு சேர்த்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு பட்டை மிளகா இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே அரைக்கும் போது 2 மிளகா சேர்த்துருக்கோம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வேக வச்ச இந்த முள்ளங்கியுமே இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே ஈஸியான ஒரு பொரியல் தான். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முள்ளங்கியிலையுமே நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தேங்காவும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம் இதை நான் வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தேன். அதனால் இப்போ பத்தலை, அதனால் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். என்னென்ன இன்றைக்கி நான் பண்ணியிருந்தேன் லஞ்சுக்கு அப்படின்னா, ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் பசலைக்கீரை பாசி பருப்பு போட்டு கூட்டு பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் இந்த கூட்டை கொஞ்சம் தண்ணியாக தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா நம்ம குழம்பு பண்ணலை, சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றனால அப்படியே கொஞ்சம் தண்ணியாகவே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணியும் பொரியல், அதுக்கப்புறம் முள்ளங்கி ஃப்ரை. அவ்வளோதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு. மதியம் லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் நாங்கள் ரெஸ்ட் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் 4 o'clockலேருந்து மறுபடியும் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 4 to 5 நல்லா க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டீ போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ தான் போட்டுட்ருந்தேன். இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு கோதுமை வச்சு சிம்பிளாக ஒரு போண்டா தான் பண்ணியிருந்தேன், ஸ்வீட் போண்டா. கோதுமை மாவு, சுகர், ஏலக்காய், அதுக்கப்புறம் சோடா உப்பு, அது கூட தண்ணி சேர்த்து நல்லா கலந்து இனிப்பு போண்டா போட்டு செஞ்சு எடுத்தாச்சு. கிளைமேட் ரொம்பவே சில்லுன்னு இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா சூடாக ஏதாவது சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு தான் செஞ்சிட்ருந்தேன். மதுரையில் கிளைமேட் ரொம்பவே குளிருதுங்க. வீட்டுக்குள்ளே இருக்கும் போதே குளிராக தான் இருக்குது. உங்கள் ஊரெலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.